Hi friends, welcome to Jwel Konda. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ONGC ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் லிமிட்டெடில் வந்துட்டு அப்ரெண்டிஸ் வேலையை இப்போ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ தினம் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இதோடைய நோட்டிஃபிகேஷன் டேட் வந்துட்டு மார்ச் 14ஆம் தேதி. நீங்கள் எப்போ முடிய அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 28ஆம் தேதி முடிய அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இது வந்துட்டு ஒரு ஆல் இந்தியா வேகன்சி. அதனால் வந்துட்டு டைரெக்டாக நான் வந்துட்டு சென்னை ரீஜியனுக்கு நான் போயிடுறேன். ஏன்னா தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்துட்டு சென்னை ரீஜியன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா அந்த மாநிலத்தில் இருக்கிற ரெசிடெண்ட், அதாவது இருப்பிடத்தில் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதுவும் இல்லாமல் லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, அதனால் நான் டைரெக்டாக வந்துட்டு சென்னை போயிடுறேன். சென்னையில் மொத்தம் எத்தனை வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68 வேகன்சி. அக்கௌண்டண்ட்டு, அசிஸ்டண்ட் HR, எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக். ஓகேங்களா, அதாவது யூஆர், OBC, SC, ST எல்லாருக்குமே வந்துட்டு வேகன்சி இருக்குது. ஓகே, இதோடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். இதோடைய ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு வந்துட்டு 18 to 24, OBC வந்துட்டு 18 to 27, SC ST வந்துட்டு 18 to 29. PWD கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு உடல் ஊனமுற்றோருக்கான கல்வி தொகுதிகள் நிறைய கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நம்ம சைடு சென்னை சைடு இருந்தது அக்கௌண்டண்ட், பேச்சுலர் டிகிரி இன் காமர்ஸ் ஃப்ரம் எ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி, அதாவது பிகாம் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் HRக்கு வந்துட்டு பேச்சுலர் டிகிரி கிராஜுவேஷன் இன் BA ஆர் BBA படித்தவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த எலக்ட்ரானிக்ஸ் அந்த வேகன்சி தான் வந்திருந்தது. டிப்ளமோ இன் த ரெஸ்பெக்டிவ் டிசிப்ளின்ஸ் ஆஃப் த இன்ஜினியரிங், அதாவது கொடுத்துருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு டிப்ளமோ படிச்சிருக்கிறவங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம், அதாவது சென்னை ரீஜியனுக்கு. ஓகேங்களா, இந்த ஒரு 4 லெவல் வேகன்சி தான் இருந்தது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு 12 மாதத்துக்கான அப்ரெண்டிஸ். ஓகேங்களா, ஸ்டைபெண்ட் வந்துட்டு கொடுப்பாங்க, பட் எவ்வளவுன்றதை மென்ஷன் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்துட்டு நீங்கள் அந்த கொடுக்கப்பட்டுள்ள கல்வி தகுதியில் மேக்ஸிமம் வந்துட்டு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை பொறுத்து தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு செலெக்ஷன் நடக்கும். மற்றபடி எந்த வித எக்ஸாமும் இல்லை அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தெளிவாக நீட்டாக அவங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹையர் குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க அப்ளை பண்ண வேணாம் அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஸ்டன்ஸில் படித்தவங்க அப்ளை பண்ண வேணாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. 3 இடத்துல, அதாவது அப்ளிகேஷன் வந்துட்டு ரெண்டு இடத்துல நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒன்று வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிற அப்ரெண்டிஸ், அதாவது இப்போ அக்கௌண்டன்ட் வந்துட்டு அசிஸ்டன்ட் HRக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அப்ரெண்டிஸ்ஷிப் இந்தியா அப்படின்ற ஃபஸ்ட்டு ஒரு ரிஜிஸ்டரில் போய்ட்டு அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதாவது அப்ரெண்டிஸ் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் மட்டும் நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல போய் கவர்மெண்டோடைய வெப்சைட்டில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்துட்டு இந்த ONGC வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரேட் அப்ரெண்டிஸுக்கு வந்துட்டு apprenticeship.gov.in, அதுக்கும் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸுக்கு வந்துட்டு BOAT அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் ONGC அப்ரெண்டிஸில் போயிட்டு அப்ளை பண்ணும்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஓகே, ஷார்ட் பீரியடில் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு எதில் போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ONGC apprentice.co.in அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணணும். இது வந்து செகண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். பார்ட் 1 ரிஜிஸ்ட்ரேஷன் மேலே நான் சொன்ன 3 இடத்துல போய்ட்டு, அதாவது கேடர் தனித்தனி, அக்கௌண்டண்ட்டுக்குன்னா ஒரு இடத்துல போய் ரிஜிஸ்டர் பண்ணணும், டெக்னீஷியனுக்குன்னா ஒரு இடத்துல போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகேங்களா, அது மாதிரி தனித்தனியாக இருக்கும். அதை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஓகே, செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு 10th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட்டு, அப்புறம் வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்கள் ஊரில் வாங்கின மெடிக்கல் சர்டிஃபிகேட். ஓகேங்களா, ஓகே, டேட் வந்துட்டு 14/3, லாஸ்ட் டேட் வந்துட்டு 28/3. டென்டேட்டிவ் டு ரிசல்ட் எப்போ சொல்லுவாங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஏப்ரல் 8லேருந்து ஏப்ரல் 12 வரைக்கும் நடக்கும். ஏப்ரல் 15 வந்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடலாம், பார்த்துக்கோங்களேன். இப்போ வந்துட்டு சென்னை ரீஜியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா மாவட்டத்தினரும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, மற்ற யாருமே வந்துட்டு அப்ளை பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிங்கை வந்து நான் வீடியோவின் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.